நான் மலேசியா டே 1ல நேரா ஃபர்ஸ்ட் பார்க்க போனது பட்டு கேவ்ஸ் முருகர் கோவில் தான். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ட்வின் டவர் முன்னாடி இருக்கோம். ஹோட்டல்ல இருந்து நடந்தே வந்துட்டோம். பார்க்கவே செமையா இருக்கு. மேல ஒரு மாவு கோட்டிங் பண்ணி பஜ்ஜி மாதிரி ஒரு ஃபிளேவர்ல இருக்கு. எனக்கு அவ்வளவு பிடிக்கும். நீங்க நடக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க நடந்தே வரலாம். இல்ல என்ன மாதிரி நடக்க முடியாதவங்களா இருந்தீங்கன்னா கேப் புக் பண்ணி வந்துருங்க. இங்க மேல இருந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் தெரியுது. ஃபுல் கோலாலம்பூரும் இதுல தெரியுது. இப்ப பாத்தீங்கன்னா சென்ட்ரல் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். இங்கதான் வந்து ஷாப்பிங் பண்றதுக்காக வந்திருக்கோம். How much? 790. 790 cents. 8. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்ஸ் நிறைய இருக்கு. நார்மல் ஸ்டாண்டர்ட் புக்கிங் போட்டதுக்கே இந்த கார் தான் நமக்கு வந்துச்சு. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை நான் என் லைஃப்லயே சாப்பிட்டது இல்லை. இது எந்த குசைன் கீழே வரும்னு கூட எனக்கு தெரியல. இது என்ன குசைன்னே தெரியல. நான் மலேசியா டே 1ல நேராக ஃபர்ஸ்ட் பார்க்க போனது பட்டு கேவ்ஸ் முருகர் கோவில் தான். இங்கே முருகர் பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக இருந்தார். எனக்கு ரொம்ப நாளாக இங்கே போகணுங்கிறது ஆசை. அப்படியே சாமி கும்பிட்டு நேராக படிக்கட்டு ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 140 அடியில் தான் முருகர் இருக்கார். 1891ல் தம்புசாமி பிள்ளைங்கிற ஒரு தமிழர் தான் இந்த கோவிலை கட்டினாரு. 2006ல் தான் இந்த முருகர் சிலையை வந்து கட்டி முடிச்சாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் முருகர் ஸ்டாச்சுவாக இந்த முருகர் தான் இருந்தார். அங்கே பார்த்தீங்கன்னா போகிற வழியில் நிறைய புறாங்க இருந்துச்சு. எல்லாரும் அங்கே ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க புறாங்களுக்கெல்லாம். அப்புறம் ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போயாச்சு. பார்த்தீங்கன்னா 271 ஸ்டெப்ஸ் இருக்குது இந்த கோவிலில் மொத்தமாக. உள்ளே போனேனே அப்படியே குகை தான். ஒரு குகைக்குள்ளே ஒரு கோவில் இருந்தால் எப்படி இருக்குமோ பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் அங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. போகிற வழியிலலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன கடைங்க, முருகர் சிலை வச்சு நிறைய கடைங்க இருந்துச்சு. இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்லாம் போட்டுட்டு வரக்கூடாது, டீசெண்டாக தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். ஷார்ட்ஸ் போட்டுட்டு வரவங்களெல்லாம் உள்ளே அலோ பண்ணல. உள்ளே போனோடனே இந்த முருகர் தான் ஃபஸ்ட்டு இருப்பார். அதுக்கப்புறம் வெளியே வந்த பிறகு மேலே வந்து இன்னும் கொஞ்சம் படிக்கட்டு ஏறி போகுது. அங்கே வந்து முருகர் வள்ளி தேவானையோட சேர்ந்துருக்கிற மாதிரி கோவில் இருக்குது. வெளியே வந்துட்டு எனக்கு மலேசியா முருகர் வாங்கி ஆகணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால நான் வந்து எனக்கு ஒன்று, எங்கள் வீட்டுக்கு ஒன்று மலேசியா முருகர் கோவிலை பார்த்துட்டு வாங்கிட்டு இறங்கி வர ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வர வழியில எல்லாம் குரங்கு தான் நிறைய இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் இப்ப போறது வந்து பெட்ரோனஸ் ட்வின் டவருக்கு. நாங்க பட்டு கேவ்ஸ் பார்த்துட்டு நேரா ஹோட்டலுக்கு வந்துட்டோம். பயங்கர வெயிலா இருந்துச்சு. அதனால ஹோட்டல்ல வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ வந்து இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். நான் ஸ்டே பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா ஹாலிடே இன்ல தான் ஸ்டே பண்ணிருக்கேன். இங்க இருந்து ஒரு 15 மினிட்ஸ் வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல தான் பெட்ரோனஸ் டவர் இருக்கு. அங்க போலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ட்வின் டவர் முன்னாடி இருக்கோம். ஹோட்டல்ல இருந்து நடந்தே வந்துட்டோம். பார்க்கவே செமையா இருக்கு. நாங்க இங்க வந்து போட்டோஸ் எடுக்கிறதுக்கு நம்ம பே பண்ணா போட்டோ எடுக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனா நம்ம நல்லா பார்கெயின் பண்ணணும். ஏன்னா அவங்க மொத்தம் 2 போட்டோக்கு 30,000 கேட்டாங்க. நாங்க வந்து ஒரு 10 போட்டோக்கே பேசி 30,000க்கு வந்து பார்கெயின் பண்ணிட்டோம். பார்கெயின் பண்ணி போட்டோ எடுத்தா நல்ல ஒரு போட்டோ ஸ்பாட்னு தான் சொல்லுவேன். மலேசியாவுக்கு வந்தா பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ட்வின் டவர். நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டேக்கு 2 பிளான் பண்ணியிருந்தோம். ஒன்று பட்டு கேவ்ஸ் பார்த்துடணும், இன்னொன்று ட்வின் டவர் பார்த்துடணும்னு சொல்லி 2 பார்த்துட்டோம். இன்னொன்று என்னன்னா ட்வின் டவருக்கே எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல. நம்ம வந்து ஆன்லைன்ல முன்னாடியே டிக்கெட் எடுத்துருக்கணும். நாங்க ட்ரை பண்ணி பார்த்தோம், ஆனா சோல்ட் அவுட்டா இருந்துச்சு. இங்க வந்து எங்களால டிக்கெட் எடுக்க முடியல. நீங்க வந்து ஒரு இங்க ட்வின் டவர் வரவங்களா இருந்தா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே ஆன்லைன் போர்ட்டல்ல நீங்க டிக்கெட் எடுத்துட்டு வாங்க. நாங்க இங்க டிக்கெட் கிடைக்காதனால கேஎல் டவர்ல போய் பார்க்கலாம்னு சொல்லி நெக்ஸ்ட் வந்து கேஎல் டவருக்கு தான் போகலான்னு இருக்கேன். நான் கேஎல் டவர் போயிட்டு அங்க என்னெல்லாம் இருக்குன்றத காட்டுறேன். இங்க ட்வின் டவருக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் மாதிரி தெரியுது இல்லையா, அது வரைக்கும் நம்ம போய் பார்க்கலாம். உண்மையிலே மேல இருந்து பார்த்தா செமையா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குதான் நான் வந்து இப்போ போக முடியல. இந்த பிரிட்ஜுக்கு போய் நிறைய பேர் ஆனா பார்க்கலாம் முன்னாடியே டிக்கெட் எடுத்தீங்கன்னா. இங்க இருந்து ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல அப்படியே நடந்து வந்தோம். இங்க மெக்டி இருக்கு. சரி, ஈவினிங் ஆயிடுச்சு, ஏதாவது காஃபி ஏதாவது குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல நிறைய சப்வே, மெக்டி அப்படின்னு நிறைய கெஃபே இருக்கு. அங்கேயே கிட்டயும் கெஃபேஸ்லாம் இருக்கு. ஆனா பெட்ரோனஸ் டவர் கிட்டே இருந்த ஒரு கெஃபே பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சு. சரி, நாங்க கொஞ்சம் இங்க நடந்து வந்தோம் மெக்டி உள்ள போய் சாப்பிடலான்னு சொல்லி. மெக்டிக்கு வந்துட்டு நாங்க வந்து 2 கோல்டு மைலோ வாங்கியிருக்கோம். அப்புறம் வந்து 4 பீஸ் நகட்ஸ் வாங்கியிருக்கோம். ஆனா இங்க நகட்ஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. நம்ம ஊர் கலர்ல இல்ல, இது வந்து டிஃப்ரெண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல. இங்கே மெக்டி நகட்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஊரில் நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கும். இங்கே வந்து மேலே ஒரு மாவு கோட்டிங் பண்ணி பஜ்ஜி மாதிரி ஒரு ஃப்ளேவரில் இருக்குது. எனக்கு அவ்வளோ பிடிக்கல.
இப்ப பாத்தீங்கன்னா நான் கேஎல் டவர் உள்ள வந்துட்டேன். நான் பண்ண தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்து இங்க இருந்து இங்க நடந்துடலாம், அங்க இருந்து அங்க நடந்துடலாம்னு நாமளும் நடக்கலாம்னு சொல்லி ஹோட்டல்ல இருந்து நடந்து வந்துட்டேன். 20 மினிட்ஸ் தான். ஆனா நான் பேசிக்கா அவ்வளவு நடக்கிற ஆளே கிடையாது. அப்புறம் நம்ம கேஎல் டவர் வரதுக்கு பெட்ரோனஸ் டவர்ல இருந்து ஒரு 20 மினிட்ஸ் காட்டுச்சு. என்னால இதுக்கு மேல எல்லாம் நடக்க முடியாதுன்னு சொல்லி நான் கேப் புக் பண்ணி தான் வந்தேன். நீங்க நடக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க நடந்தே வரலாம், இல்ல என்ன மாதிரி நடக்க முடியாதவங்களா இருந்தீங்கன்னா கேப் புக் பண்ணி வந்துருங்க. ஏன்னா கேப் வந்து 10,000 15,000 அவ்வளவுதான் இருக்கு. ஆயிரக்கணக்கில் ஃபிளைட் புக் பண்ணிட்டோம். இந்த 100-200 ரூபாய்க்குலாம் என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் கேப் ஏறி தான் வந்திருக்கேன். அதனால இது வந்து நடக்கிறதா இல்ல எப்படி டிராவல் பண்றதுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். இப்ப கேஎல் டவர் உள்ள போய் காட்டுறேன். பாத்தீங்கன்னா இதுதான் கேஎல் டவர். இதுலதான் நம்ம டிக்கெட் எடுத்திருக்கோம். இப்ப வந்து உள்ள போய் அப்சர்வேஷன் டெஸ்க்ல இருந்தும் மேல அந்த ஸ்கை பாக்ஸுக்கும் டிக்கெட் வாங்கியிருக்கோம். அது உள்ள இருந்து எப்படி வெளியே வியூ தெரியுதுன்னு நான் காட்டுறேன். இது வந்து செல்ஃப் சர்வீஸ் டிக்கெட்டிங்க. இங்க வந்து நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம். ஆனா இங்க வந்து டிக்கெட் எடுத்தா அவைலபிலிட்டி இருக்குமா இல்லையாங்கிறது தெரியாது. அதனால நான் வந்து முன்னாடியே ஆன்லைன்ல எடுத்துட்டேன். நீங்களும் கண்டிப்பா இங்க வரவங்களா இருந்தீங்கன்னா முன்னாடியே ஆன்லைன்லயே டிக்கெட் எடுத்துருங்க. இதுதான் ஸ்கை பாக்ஸ், இதுதான் ஸ்கை டெக்குன்னு சொல்லுவாங்க. இங்க இருந்து தான் வந்து இந்த ஃபுல் சிட்டி வியூ நல்லா சூப்பரா தெரியுது. இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஹோல் கோலாலம்பூர் நமக்கு தெரியுது. பெட்ரோனஸ் ட்வின் டவர்ல இருந்து எல்லாமே தெரியுது. அந்த ஸ்கை பாக்ஸ்குள்ளதான் போய் நம்ம வந்து இப்போ போட்டோ எடுக்க போறோம். அங்க முக்கியமா நான் இதை புக் பண்ணதே இந்த ஸ்கை பாக்ஸுக்காக தான் புக் பண்ணேன். அதுக்குள்ளதான் நான் போக போறேன். இந்த ஸ்கை பாக்ஸ்குள்ள போறதுக்கு நம்ம வந்து டிக்கெட் இல்லாம இங்க வந்து தனியா பே பண்ண வேண்டியதா இருக்கு. அதாவது ஒருத்தவங்களுக்கு 10,000 பே பண்ணாதான் இது உள்ள போக முடியும். அதுவும் ஒருத்தவங்களுக்கு போட்டோ எடுக்க 45 செகண்ட்ஸ் தான் அலோடு. இது எனக்கு புது நியூஸா இருந்துச்சு. நான் யாரும் இது போட்டு பார்க்கல. அதனால உள்ள போனீங்கன்னா ஒருத்தருக்கு 45 செகண்ட்ஸ்ல நீங்க போட்டோ எடுத்துட்டு அங்க இருந்து நாம பாத்துட்டு வரலாம். அது வந்து ஃபுல் கிளாஸ்ல தான் இருக்கு. அங்க இருந்து பாக்குறதுக்கே கீழே வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இங்க மேல இருந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் தெரியுது. ஃபுல் கோலாலம்பூரும் இதுல தெரியுது. ட்வின் டவர்ல இருந்து எல்லாமே இதுதான் இங்க இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வியூ. கீழே போய் நம்ம அப்சர்வேஷன் டெஸ்க்லயும் பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா நல்ல காத்து. நான் வந்து இப்போ ஒரு 6 o'clock ஆயிடுச்சு மலேசியன் டைம்ல. ஆனா இன்னுமே வெளிச்சமா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் பாத்தீங்கன்னா மொத்த சிட்டியும் ஃபுல் லைட்டிங்ஸ் போட்டு இருப்பாங்க. ஆனா நான் 6 o'clock வந்துட்டதுனால வந்து இப்போ வந்து நல்ல காத்து, வெயில் எல்லாம் இல்லை, சூப்பரா இருக்கு. இங்க இருந்து பார்க்கவே பயங்கரமா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா லிஃப்ட்டுக்குள்ள வந்து இருக்கு மொத்தம் 421 மீட்டர்ஸ். நம்ம வர வர வந்து எவ்வளவு தூரத்துக்கு வரோங்கிறது காட்டுது. இப்போ நாங்க கீழே அப்சர்வேஷன் டெக்குக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா கீழே அப்சர்வேஷன் டெக் வந்துட்டோம். அப்சர்வேஷன் டெக் இப்படிதான் இருக்கு. வெறும் எல்லாம் ஃபுல் க்ளோஸ்டா இருக்கு. நீங்க டெலிஸ்கோப் வழியா வெளியே பார்க்கலாம். இதுல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கிட்ட தெரியும். அந்த தூரத்துல இருக்கிறது கூட அப்படி கிட்டே தெரியற மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு இதை விட என்ன கேட்டீங்கன்னா ஸ்கை டெக் போய் பாக்குறது வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பரா இருந்துச்சு. இங்க வரவங்க வந்து ஸ்கை டெக்கை பாருங்க. இங்கே பாத்தீங்கன்னா கிஃப்ட் அண்ட் சொவீனியர் ஷாப் இருக்கு. நம்ம வேணும்னா இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வச்சிருக்காங்க. இங்கே பாத்தீங்கன்னா உள்ள வந்து காஃபி மெஷின் இருக்கு. ஒரு காஃபி இல்ல ஹாட் சாக்லேட் குடிக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளே இங்க போட்டுட்டு கார்ட் பேமெண்ட் பண்ணோம்னா இங்க வந்து நமக்கு வந்துடும் காஃபி. இப்ப பாத்தீங்கன்னா சென்ட்ரல் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். இங்கதான் வந்து ஷாப்பிங் பண்றதுக்காக வந்திருக்கோம். உள்ள போய் என்னெல்லாம் இருக்குன்னு பாக்கலாம். இப்ப வந்து ஒரு 7:30 கிட்ட ஆயிடுச்சு நைட்டு. இது உள்ள போயிட்டு என்னென்ன ஷாப்ஸ் இருக்குன்னு நான் காட்டுறேன். இங்கே பாத்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு சின்ன ஷாப்பிங் மால் மாதிரியே இருக்கு. உள்ள போய் என்னெல்லாம் இருக்குன்னு பாக்கலாம். சொவீனியர் ஷாப்ஸ் இருக்கு, ஆர்ட்ஸ் ஷாப் இருக்கு, பாட்ரி ஷாப்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய கடைங்க இருக்கு உள்ள. இங்க பாத்தீங்கன்னா இந்த டுரியன் இருக்கு இல்லைங்களா, இது ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. இங்க மலேசியால தான் நீங்க இந்த டுரியனே பார்க்க முடியும். டுரியன் சாக்லேட்ஸ், டுரியன் ஃபீஸ்ட், நிறைய அந்த ஃபிளேவர் இன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நானும் மலேசியால ஒரு டுரியன் சாக்லேட் வாங்கிட்டு போகணும்னு நினைச்சிருக்கேன். இது டுரியன் வந்து ஷாப்பு. இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஃப்ரூட் உங்களுக்கு. அதுலதான் வந்து எல்லா ஃபிளேவர்ஸும் இதோ பாத்தீங்கன்னா இங்க தெரியும். இங்க வச்சிருக்காங்க இல்லையா, இதுதான் அந்த டுரியன்னு சொல்லுவாங்க. இதுல இருக்கிறது தான் இங்க எல்லாமே அந்த ஷாப் தான்.
How much? $7.90. Huh? $7.90. 8. This one. Okay. கவி நல்லா இருக்கு. இது எவ்வளோன்னு கேள. How much is this? 20. இது மட்டுமா பாக்ஸ்ல இருக்க பாக்ஸோட நினைச்சேன். கிரீட்டிங் கார்டு. வீட்டுக்கு எனக்கு வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் மட்டும் வாங்கியிருக்கேன். இந்த கோலாலம்பூர் மலேசியன் போட்டிருக்கோம்ல அது மட்டும் தான் இப்போதைக்கு நான் வாங்கியிருக்கேன். வேற எதுவும் பெருசா பர்ச்சேஸ் பண்ற பிளான் இல்லை. நான் அடுத்து லங்காவிக்கு போவேன், அங்கதான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவேன். இது பெசார் பஜார்னு ஒரு மார்க்கெட் ஹாலு, ஃபுல் சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆக்சுவலி இங்க லோக்கல்ஸ் வந்து இங்க பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே சும்மா இந்த இடத்த காட்டுறேன் பாருங்க. இந்த பர்டிகுலரா இது பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஊருக்கு எப்படி நம்ம இன்ஸ்டன்ட் பிரியாணி மிக்ஸ் வச்சிருப்போமோ அந்த மாதிரி இந்த ஊர்ல வந்து சிக்கன் ரைஸ் மிக்ஸ் வச்சிருக்காங்க. இதை வாங்கி நம்ம வந்து இந்த சாஸ் எல்லாம் இங்க ரொம்ப ஃபேமஸான சாஸ், இதை வந்து மிக்ஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். சாம்பல் நாசி லெமாக் வந்து இந்த ஊரோட ஒரு சிக்னேச்சர் டிஷ்ஷு. இந்த சாம்பல் சாஸ் தான் வந்து இங்க வச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நான் சொன்னேன்ல அந்த டூரியன், அதோட எல்லா டைப் ஆஃப் சாக்லேட்டுமே இங்க வச்சிருக்காங்க. இதுதான் அந்த டூரியன் சாக்லேட்ஸ். நான் ஆனா இங்க வாங்கல, நம்ம 2-3 இடத்த கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த சைடு பாத்தீங்கன்னாலும் இந்த ஃபுல்லா டூரியனோட தான் வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஃப்ளேவர்ல இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லை, ஆனா போறதுக்கு முன்னாடி ஒன்று வாங்கிட்டு போகணும். இங்க சென்ட்ரல் மார்க்கெட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்கு, ஃபுட் கோர்ட் இருக்கு. இங்க வந்து கூட ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். எனக்கு இது தெரியாது, அதனால நான் முதல்லயே வந்து நம்ம வந்து கேஎல் டவர்லயே ஒரு காஃபி வாங்கி குடிச்சிட்டு, அதனால வந்து இங்க எதுவும் என்னால வாங்க முடியல. ஆனா நிறைய ஸ்டால்ஸ் இருக்கு, இங்க வந்து நிறைய லோக்கல் ஃபுட்ஸ் நிறையவே இருக்கு. நிறைய காஃபி டீ அதெல்லாமே இருக்கு, செட் மெனு எல்லாமே இருக்கு. இங்க வந்தா கூட நம்ம வந்து சாப்பிட்டுட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு போகலாம். இங்க சென்ட்ரல் மார்க் பக்கத்திலே வந்து ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு, கஸ்தூரி வாக் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு. இங்கேயும் நிறைய கடைங்க இருக்கு. அது வந்து க்ளோஸ்டா இருந்துச்சு, இது வந்து ஓப்பனா இருக்கு. சும்மா என்னெல்லாம் இருக்குங்கிறத ஒரு சாம்பிளுக்கு காட்டுறேன் பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்ஸ் நிறைய இருக்கு. இங்க நிறைய லோக்கல் சாப்பிட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய லோக்கல் ஃபுட்டு வந்து நிறைய இருக்கு. அது இந்த நேம்லாம் என்னன்னு எனக்கு புரியல. நான் பேசிக்கா பெருசா ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட மாட்டேன், அதனால நான் இங்க எங்கேயும் சாப்பிடல. சும்மா வந்து என்னெல்லாம் இருக்குன்றத காட்டுறேன் உங்களுக்கு. நீங்க ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஃபுட் ஸ்ட்ரீட்ல வந்து சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க வந்து இங்க சாப்பிடலாம். இது உண்மையிலே நல்லா இருக்கு. நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. நிறைய சின்ன சின்ன கெஃபேஸ் இருக்கு. உள்ள சாப்பிட வேணாங்கிறவங்க இங்க கூட வந்து லோக்கல் ஃபுட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா நீங்க சாப்பிட்டு பார்க்கலாம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஷாப்ஸ்லாம் இருக்கு, ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ். இந்த ஃப்ளார் பாத்தீங்கன்னா ஹேண்ட்மேட் போல எல்லாமே நல்லா இருக்கு இங்க பாக்குறதுக்கு. எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் பேக்ஸ் அதெல்லாம் இருக்கு, எல்லாமே ஹேண்ட்லூம்ஸ். இங்க ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்கு, இந்த ட்வின் டவர் ஷேப்லயே இருக்கும் போல. இதெல்லாம் எல்லா ஃபிளேவர்ஸும் இங்க வச்சிருக்காங்க. ஸ்ட்ராபெரி வெனிலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம என்ன இப்ப இதுல கேக்குறோமோ அந்த வெரைட்டில கிடைக்கும் போல. டிஃப்ரெண்டா இருக்கு இது பாக்குறதுக்கு. இங்க வந்து ஒரு ராமன் ஷாப் இருக்கு, எல்லாம் ராமன் பவுல் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பிரைஸுமே இங்க ரீசனபிளா தான் இருக்கு. இந்த இது மெனு பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நான் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிடணும்னா இங்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்க என்ன ஒரு அட்வான்டேஜ் நான் மலேசியால பார்த்தேன்னா, கார் எல்லாமே வந்து லக்ஸுரி காரா தான் இருக்கு.
நார்மல் ஸ்டாண்டர்ட் புக்கிங் போட்டதுக்கே இந்த கார் தான் நமக்கு வந்துச்சு. பார்த்தீங்கன்னா RM 7 RM ஆச்சு நமக்கு. அதனால இங்கே வந்து லோக்கல் கேப்ஸ் எல்லாமே நல்லாவே வருது. பேசிக்காக போட்டாலும் நல்ல காருங்க தான் வருது. எங்களுக்கு நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஹோட்டல்லேருந்து புக்கிங் பின்டாங்குன்ற ஒரு இடத்துக்கு தான் போகிறதுக்கு போயிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா நடுவில் நிறைய ரெஸ்டோ பார்ஸ் இருந்தது. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெஸ்டோ பார்ஸ் தான். ஸ்ட்ரீட்டே பார்க்கவே நல்லா பாஷாக இருக்குது. அவ்வளோ பாஷ் கார் தான் நின்றுட்டுருக்கு. இங்கே வந்து ரெஸ்டோ பார்ஸ் ட்ரை பண்ணுறவங்கெல்லாம் இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். நான் வந்து புக்கிட் பின்டாங்கில் ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்துருக்கேன். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். இந்த ரெஸ்டாரண்ட் தான் போகிறோம். ரிபன்ஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் பார். இது ரிவ்யூ நல்லா இருந்தது. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு வந்திருக்கேன். என்ன வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இது ஒட்டாக்குன்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டோட சிக்னேச்சர் டிஷ்ஷா. இது வந்து ஒரு லீஃப்ல ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ப்ரான் அண்ட் ஃபிஷ் வச்சுது. அப்புறம் வந்து ப்ரொக்கோலி, சார்டு ப்ரொக்கோலிங்கிறது என் ஹஸ்பண்ட் ரொம்ப சிம்பிளா வந்து வாங்கியிருக்கான். ப்ரொக்கோலி மட்டும் தான் வாங்கியிருக்கான். அவன் பிளேட்டே அவ்வளோதான். நான் தான் வந்து இது வாங்கியிருக்கேன். அப்புறம் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வாங்கி. இது ஆக்சுவலி ஒரு டிஃப்ரெண்டான டிஷ்ஷா இருக்கு. நானே ரிவ்யூ பார்த்துட்டு தான் வாங்கியிருக்கேன். கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்டான மெனுவா இருக்கு. சாப்பிட நல்லா இருக்கு. ப்ரான் தான் இது. வந்து ஒரு ஃபிஷ் ஸ்மாஷ் மாதிரி வச்சிருக்காங்க. அதாவது நம்ம மீனை அரைச்சி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதோட சாஸ் எல்லாம் கலந்து ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. உள்ள இருக்கிறது இதுவுமே சூப்பரா இருக்கு. ப்ரான் டிஷ். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை நான் என் லைஃப்லயே சாப்பிட்டது இல்லை. இது எந்த குசைன் கீழே வரும்னு கூட எனக்கு தெரியல. இது என்ன குசைன்னே தெரியல. ஆக்சுவலி இவங்களே இது ஃபியூஷன் பண்ணி இந்த ஊர்ல லோக்கல்ஸ் பண்ணியிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இது பேர் வந்து ஒட்டக் அப்படின்னு போட்டிருக்காங்க. பேசிக்கலி ஒரு ப்ரான் பேஸ்டு டிஷ்ஷு. சூப்பரா இருக்கு. பண்ணி இந்த ஊர்ல லோக்கல்ஸ் பண்ணியிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இது பேர் வந்து ஒட்டக் அப்படின்னு போட்டிருக்காங்க. பேசிக்கலி ஒரு ப்ரான் பேஸ்டு டிஷ்ஷு. சூப்பரா இருக்கு.